நெல்லைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் டாடா குழுமத்தின் துணை நிறுவனமான டிபி சோலார் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பார்வையிடும்படி அன்போடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பார்வையிடும்படி அன்போடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பார்வையிடும்படி அன்போடு. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இந்த நிகழ்வு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 நாள் பயணமாக இன்று வந்துள்ள தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது திருநெல்வேலி கங்கை சிப்காட் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய டாடா சோலார் அந்த நிறுவனத்தினுடைய உற்பத்தியை வைத்திருக்கிறார். இந்த நிறுவனம் கங்கை சிப்காட் 913 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கிறது. சுமார் 4400 மதிப்பீட்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நிறுவனத்துல 4.3 ஜிகாவாட் அளவிலான சோலார் செல் மற்றும் சோலார் மாடுல் உற்பத்தி அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இந்தியாவிலேயே இந்த உற்பத்தி ஒரே இடத்துல இந்த உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமாக நடைபெறக்கூடிய தொழிற்சாலையாக இந்த தொழிற்சாலை இருக்கிறது. இந்த நிலையில அப்படின்னா இந்த தொழிற்சாலையில 80% அளவில் 3000க்கு மேற்பட்டவர்கள் இந்த தொழிற்சாலையில பணிபுரியக்கூடிய நிலையில 80% பெண்களை கொண்டு உற்பத்தி செய்யப்படுகிறது. இது மிகப்பெரிய, அதாவது பெண்கள் அதிக அளவில் பெண்கள் பணியாற்றக்கூடிய சோலார் தொழிற்சாலை என்ற பெருமையை இந்த தொழிற்சாலை பெறுகிறது. இந்த தொழிற்சாலையினுடைய உற்பத்தியை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது வைத்திருக்கிறார். அவரோட அமைச்சர்கள் துரைமுருகன், நேரு, டிஆர்பி ராஜா, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டிருக்கிறார். முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னர் உற்சாகமாக முதலமைச்சருக்கு திருநெல்வேலி மாவட்ட எல்கையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி மக்கள் இருமருங்கிலும் கூடியிருந்த மக்களை பார்த்து குளிக்கவாறு வந்து சேர்ந்தார். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை வரவேற்றார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நாகேந்திரன் பொன்னாடை பொறுத்து அவரை வரவேற்றார். முகத்தோடு கைகுலுக்கியவாறு முதலமைச்சர் அவருடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு மேடைக்கு வந்திருந்து டாடா நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்த ரத்தன் டாடாவினுடைய உருவத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய தமிழக முதலமைச்சர் தற்போது 4400 கோடி ரூபாய் மதிப்பில் திருநெல்வேலியில் அமைந்திருக்கக்கூடிய மிக அளவிலான இந்த உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கி வைத்திருக்கிறார். தற்போது தமிழக முதலமைச்சர் இங்கிருந்து அந்த சோலார் உற்பத்தி நிறுவனத்தினுடைய அந்த தொழிற்சாலையை பார்வையிட சென்றிருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்வை தொடர்ந்து இந்த கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்திலேயே இருக்கக்கூடிய மற்றொரு மிகப்பெரிய தொழில் நிறுவனமான விக்ரம் நிறுவனத்தினுடைய நிறுவனம் அமைய அதற்கான அடிக்கல்லையும் தமிழக முதலமைச்சர் நாட்ட இருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவமணி.